ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெங்காயம், பச்சை மிளகா 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட், பீன்ஸு, கொடமிளகா. சுடு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு நூடுல்ஸை போட்டு வேக வைப்போம். வேக வச்சிட்ட பிறகு அதை நல்லா ஒரு வடித்தட்டில் போட்டு வடிகட்டி வச்சிடலாம். இப்போ நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கடாயை வச்சுருக்கேன். கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 3 முட்டையை முதல்ல பொடி பண்ணி வச்சுப்போம். இந்த நூடுல்ஸ்க்கு நான் 3 முட்டை போட்டிருக்கேன். நீங்கள் எத்தனை, ஒரு 4-5 கூட போட்டுக்கலாம். முட்டை கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கு தேவையான கொஞ்சம் லேசாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். நல்லா வதங்கிட்ட பிறகு அதை தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கிட்டு அதே கடாயிலேயே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நம்ம நூடுல்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இதை போட்ட உடனே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்குவோம். இப்போது நம்ம அந்த முட்டை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த முட்டையும் போட்டு அது கூடவே வதக்கிப்போம். நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணிவிட்டு சோயா சாஸ் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். டொமேட்டோ கிட்சப் ஒரு 3 ஸ்பூன் போட்டுப்போம். நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கிட்ட உடனே இப்போ நம்ம வேக வச்சுருந்த நூடுல்ஸை போட்டுக்கலாம். நூடுல்ஸை போட்ட உடனே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டு வதக்கிடுவோம். இவ்வளோ தாங்க நூடுல்ஸு ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.